அதே மாதிரி உங்களுடைய யூசேஜ் எவ்வளோ இருக்குது, அதை வந்து நீங்கள் பிஜ்லி பவர் ஆடிட்டர்னு ஒரு பவர் ஆடிட்டர் இருக்குது. அது மூலயமா ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் எவ்வளோ மின்சாரத்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான்ட் கெப்பாசிட்டி போடும்போது 80% வரைக்கும் உங்களுடைய இபி பில்லை இந்த மாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் குறைச்சிடலாம். இப்போ இங்கே என்னென்ன இருக்குது, ஆட்டோக்ளேவ் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, ஏசி இருக்குது. மேக்ஸிமம் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, 6 கிலோவாட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெர்ட்டர் போட்டு சோலார் பேனல் போட்டு கொடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு சேவிங்ஸு அப்பட்டமாக தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் கிரிட்டு போட்டுட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட்டு போடாமல் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டு ஆஃப் கிரிட்டில் கொடுத்துட்டோம், நெட் மீட்ரு வாங்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம போகும்போது நெட்வொர்க் சார்ஜஸ் நீங்கள் கட்ட வேண்டியிருக்காது. ஏன்னா நெட்வொர்க் சார்ஜு ஒரு 10 கிலோவாட் போடுறீங்கன்னா 5000 கூடுதலாக நீங்கள் இபிக்கு தேவையில்லாமல் கட்டணும். ஆனால் ஆஃப் கிரிட் சிஸ்டமாக போடும்போது இபிக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நெட்வொர்க் சார்ஜு வராது. நீங்கள் இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எவ்வளோ யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களோ அவ்வளோ யூனிட்டை நம்ம பவர் ஆடிட்டர் மூலயமா கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரியில் பேக்கப் கொடுத்துட்றது. இன்றைக்கி வரக்கூடிய லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி ஒரு பேட்டரியில் 5 யூனிட் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ பகலில் இருக்க ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 யூனிட் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா 4 பேட்டரி போட்டுக்கோங்க. 4 பேட்டரி போடும்போது ஒரு பேட்டரிலேயே 5 யூனிட்டு, அப்போ 20 யூனிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே வந்து 10 யூனிட் நாங்கள் ஸ்டோரேஜும் மற்றதெல்லாம் டைரெக்டாக போகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் டே டைம் கன்சப்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த பேட்டரியில் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸஸாக இருக்குது, டே டைமில் இன்னும் அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணலான்னா இந்த இன்வெர்ட்டரில் இன்னும் 6 பேட்டரி வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது இது ஒரு 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர். 3 ஃபேஸ் 8 கிலோவாட் இன்வெர்ட்டரில் லிஃப்ட் நீங்கள் சர்வசாதாரணமாக ஓட்டலாம். நீங்கள் ஒரு 3 ஹெச்பி பம்பு, 4 ஹெச்பி பம்பு, 5 ஹெச்பி வரைக்கும் நீங்கள் பம்பிங் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே ஆட்டோக்ளேவ் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் ஆட்டோக்ளேவ் வந்து 700 வாட் ஆட்டோக்ளேவ் காயில் இருக்குது. அதில் 2 யூனிட் இருக்குது. அதை 2ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைட்டிங்கு, ஃபேனு, கம்ப்யூட்டர்ஸு, ஆல் த சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது டே டைம் ஃபுல்லாக காலையில் ஒரு 8 மணிலேருந்து நைட்டு 8லேருந்து 9 மணி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சோலார் பவர்லேயே ரன் ஆகும். யூனிட்டு எக்ஸ்போர்ட்டே ஆகாது. நமக்கு தேவையானதை மட்டும் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியும் டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து நமக்கு டே டைமில் கொடுக்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு 80% வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகும். இதில் இன்னும் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம மதியான நேரத்தில் அவ்வளோவா யூஸ் பண்ணலை, குறிப்பாக லஞ்ச் ஹவரில் யூஸ் பண்ணலை அப்படின்றது நம்ம டியூரிங் த பவர் ஆடிட்டில் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது இபியோட டிபெண்டன்சி இல்லாமலேயே உங்களால் டெய்லி ஒரு 30லேருந்து 40 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணி கன்சியூம் பண்ண முடியும்.